இந்த போதைப் பொருளை தடுக்க வேண்டும் என்று குறிப்பிட்டால் உடனடியாக காங்கிரஸ் கட்சி சேர்ந்த அதனுடைய தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்கள் குறிப்பிடுகிறார். ஏன் குஜராத்தில் விற்கலையா, மற்ற மாநிலத்தில் விற்கலையாங்கிறார். தமிழ்நாட்டை பத்தி பேசுங்க. தமிழ்நாட்டுக்கு தானே செல்வ பெருந்தகை காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக இருக்காரு. தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்கப்படுறாங்க போதைப் பொருளால. மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் போதைக்கு அடிமையாகி சீரழியிட காட்சி தமிழகத்தில் பார்க்கப்படுகிறது. இதை குறிப்பிட்டு பேசினா அவர் மற்ற மாநிலத்தை ஒப்பிட்டு பேசுறார். சரி, மற்ற மாநிலத்தில் நீங்க பேசுவதாக இருந்தால் நாடாளுமன்றத்தில் பேசுங்க. நீங்க தானே எப்பொழுது பார்த்தாலும் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் திரு காங்கிரஸ் கட்சி சேர்ந்தவர்களும் திமுக கூட்டணியில் அங்கமிக்கின்ற கட்சிகள் நாங்கள் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 39 இடத்துல வெற்றி பெற்றோம் என்று நீங்கள் பெருமையாக பேசிக் கொண்டிருக்கிறீர்களே, நாடாளுமன்றத்தில் பேசுங்க. அதுக்கு தானே மக்கள் உங்களை வெற்றி பெற்று நாடாளுமன்றத்துக்கு அனுப்புனாங்க. அங்க பேசுறதுக்கு தில்லு திராணி இல்ல. நாடாளுமன்றத்தில் பேசுவதே நாடாளுமன்றத்தில் பேசணும், தமிழ்நாட்டில் பேசுவதே தமிழ்நாட்டில் பேசணும். தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிற பிரச்சனையை நாங்க பேசுறோம். அதை தீர்ப்பதற்கு இந்த முதலமைச்சருக்கு தில்லு திராணி தெம்பு இல்ல. அதுக்கு வக்காலத்து வாங்குறாரு காங்கிரஸ் கட்சி தலைவர். அது மட்டும் இல்ல, இன்றைக்கு இஸ்லாமிய பெருமக்கள் அதிகமாக வாழ்கின்ற பகுதி, கிறிஸ்துவ பெருமக்கள் அதிகமாக வாழ்கின்ற. சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு வேண்டுமென்றே திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அவதூறாக பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைவர், அதனுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள். இன்றைக்கு தமிழகத்திலே 31 ஆண்டு காலம் தமிழகத்திலே ஆட்சி செய்த கட்சி அண்ணா திமுக கட்சி. அந்த 31 ஆண்டு காலத்தில் பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆண்டார். மாண்புமிகு அம்மா அவர்கள் முதலமைச்சர் இருந்து தமிழகத்தை ஆண்டார்கள். அம்மா மறைவுக்கு பிறகு உங்களுடைய ஆதரவோடு நான் முதலமைச்சராக இருந்து பணியாற்றினேன். 31 ஆண்டுகள் அண்ணா திமுக ஆட்சி வரலாறுலேயே மத சண்டை நடைபெற்றதா, ஜாதி சண்டை நடைபெற்றதா? தமிழகம் இந்தியாவிலேயே அமைதி பூங்காவாக விளங்கிய காலம் அண்ணா திமுக ஆட்சி காலம். அதை சிந்திச்சு பாருங்க. மக்களுக்கு பாதுகாப்பு முக்கியம். அப்படி பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரு அரசாங்கமாக அண்ணா திமுக அரசு இருந்தது என்பதை இந்த நேரத்தில் சிறுபான்மை மக்கள் உணர வேண்டும். வேண்டுமென்று திட்டமிட்டு வாக்குகளுக்காக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைவர், அந்த கூட்டணி கட்சி சேர்ந்தவர்கள் உங்களிடத்திலே ஏதோ பேசி வருகிறார்கள் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும்.